ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நார்மலாக பார்த்துருப்போம், பட் இது வந்து வித் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இந்த சென்ஸ் அவுட்ஸ்டாண்டிங், ப்ரீபெய்டு, அக்ரூடு இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். அதுதான் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு. ஸோ இப்போது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு கண்டிப்பாக ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்டுன்னு 3 இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி அவங்க வந்து ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடணும். ட்ரேடிங்கில் என்ன வரணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ன வரும், பேலன்ஸ் ஷீட்டில் என்ன வரும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் இதை போட முடியும். இது ஒரு பேட்டர்ன் மாதிரி. ஸோ இதில் தான் இது வரும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்தந்த இடத்துல அந்தந்த அமௌண்ட்டை போட்டு சப்ட்ராக்ஷன், அடிஷன் இது பண்ணாலே போதும். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம ஃபஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் பார்க்கலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது டிவைட் எப்படி பண்ணணும்னா, பர்டிகுலர்ஸ் ருபீஸ் இங்கே பர்டிகுலர்ஸ் ருபீஸ் 2 சைடு எடுத்துக்கணும். இது கிரெடிட்டு, இது டெபிட்டு. மேலே சும்மா குட்டியாக போட்டுக்கணும் டெப்டார், இது இங்கே கிரெடிட்டார் ஷார்ட் ஃபார்மில். ஸோ இதுதான் பேட்டர்னு. இந்த பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக அசால்ட்டாக போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட், இது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடும்போது இந்த இடத்துல என்ன போடணும்னா, ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் ரவி, அதாவது பேர் கொடுத்துருந்தா ரவி, இந்த இயர் எண்டிங் 31st March. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு அக்கௌண்டிங் பீரியட்னால் கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன் 12 months. அண்ட் தென் இந்த ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணால் அடுத்த இயரோட March 31st முடியும். ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னாலே இயர் எண்டிங்கில் போடுறது தான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸு. ஒரு இயரில் இப்போது கம்மன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இவ்வளோ காசு வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி. அதெல்லாம் ஜேர்னலுக்கம்மா லெஜருக்கம்மா ட்ரையல் பேலன்ஸு. பட் அந்த ட்ரையல் பேலன்ஸை வச்சு தான் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுறோம். பட் இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இயரில் அந்த ஒரு அக்கௌண்டிங் பீரியடில் என்னென்னலாம் நடந்திருக்கு, எவ்வளோ நம்மக்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்டேருந்து எவ்வளோ வெளியில் போயிருக்கு, இன்கமும் எவ்வளோ வந்திருக்கு, லாஸஸ் எவ்வளோ ஆயிருக்கு, எவ்வளோ டிப்ரெசியேஷன்ஸ், இந்தமாதிரி நிறைய விஷயத்த வந்து கணக்கு காட்டுறது தான் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸு. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு பிஸ்னஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட்லன்னு பார்த்தாங்கன்னா ஃபஸ்ட்டு டெபிட்டில் இது வரும், கிரெடிட்டில் வந்துட்டு இது வரும். ஸோ டெபிட்டில் என்ன வரும் பார்த்தோம்னா, 2 ஓப்பனிங் ஸ்டாக் இன் த சென்ஸ் பிஸ்னஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க வேறு, அந்த ஓப்பனிங் ஸ்டாக் கிடையாது. இது அந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு மாதத்தில் எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கோம் அதுதான் இந்த ஓப்பனிங் ஸ்டாக். இவ்வளோ ஸ்டாக் வச்சு அந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுதான் இது. ஸோ அண்ட் தென் 2 பர்ச்சேசஸ் எப்பயுமே வந்து டெபிட்டில் தான் வரும். ஸோ 2 பர்ச்சேசஸ் போட்டுட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்னை மைனஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் மைனஸ் பண்ணி இங்கே போடணும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இந்த சென்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை இவ்வளோ இப்போது 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 20 ரூபாய்க்கு நம்ம வேணாம் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம், அதுதான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ நம்ம அது வந்துட்டு மைனஸ் தான் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ அண்ட் தென் வேஜஸ், இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் தான் ஆட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட். இது வந்து தனியாக கொடுப்பாங்க. ஸோ அது ரியல் டைம் சம் போடும்போது நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அண்ட் தென் ஃபேக்ட்ரி ரெண்ட்டு லெஸ் ப்ரீபெய்டு ஃபேக்ட்ரி ரெண்ட்டு. ஸோ ஃபேக்ட்ரி ரெண்ட்னால் நம்ம ஏதாவது வந்துட்டு ஃபேக்ட்ரி ரன் பண்ணுவோம், ஸோ அதுக்கான ரெண்ட்டு அந்த மாதிரி தான். ஸோ ப்ரீபெய்ட்னாலே லெஸ் பண்ணும். இதெல்லாம் நான் தனியாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் 14 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் தனியாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு வீடியோ பண்ணலாம், அதில் நீங்கள் ஈஸியாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த நீங்கள் என்ன பண்ணுறோம், பை சேல்ஸ், இங்கே பர்ச்சேஸ் போட்ட மாதிரி இங்கே சேல்ஸ் போடுறோம், சேல்ஸ் ரிட்டர்னை மைனஸ் பண்ணுறோம். அண்ட் தென் இங்கே ஓப்பனிங் ஸ்டாக்குன்னு ஆரம்பிக்கிற மாதிரி இங்கே க்ளோசிங் ஸ்டாக் இந்த சென்ஸ் அந்த இயரோட எண்டில் நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் மிச்சமாக இருக்குது அதுதான் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணி எந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வரும், இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வந்தால் அது பேர் க்ராஸ் ப்ராஃபிட், இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வந்தால் அது பேர் க்ராஸ் லாஸ். ஓகேவா?
ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் டு பிஎன்எல் அக்கௌண்ட். ஸோ பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த லெஜரில் பண்ணுவோம்ல, இந்த சைடு கேரி டவுன் பண்ணிட்டு ஆப்போசிட் சைடு வந்து ப்ராட் டவுன் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இது. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் வந்தால் கிராஸ் ப்ராஃபிட், இங்கே டிஃப்ரென்ஸ் வந்தால் கிராஸ் லாஸ். ஸோ இப்போ பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு போவோம். அதில் பார்க்கும்போது வந்துட்டு 2 salaries, add outstanding salaries, and then insurance premium, less prepaid, and then interest on capital, interest on loan outstanding ஆட் பண்ணணும் இதை. ஸோ டிப்ரிசியேஷன் இந்த சென்ஸ், இப்போ நம்ம ஒரு சொத்து வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு நிலம் வாங்குகிறோம், ஒரு பில்டிங் வாங்குகிறோம் அப்படின்னா வந்துட்டு எப்படி இருந்தாலும் வருங்காலத்தில் வந்து பில்டிங்கோட ஒரு வீடு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு வாங்குற மாதிரியே 10 வருஷம் கழிச்சு இருக்காது. பட் அதோட ரேட் மட்டும் ஏறி இருக்குமே தவிர வாங்கின கண்டிஷன்லேயே 10 வருஷம் கழிச்சு இருக்காது, கொஞ்சம் வீக்காக இருக்கும். அந்த அதுதான் வந்து டிப்ரிசியேஷன். எப்படி சொல்கிறது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நகை வாங்குகிறோம், புதுசாக வாங்கும்போது அவன் வந்துட்டு நம்ம நகையை காசு கொடுத்து வாங்குகிறோம். பட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த நகையை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோன்னா அவன் கழிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று லெஸ் பண்ணுவான். அதுதான் டிப்ரிசியேஷன். அண்ட் தென் 2 பேட் டெட்ஸ்னால் நம்ம வடாக்கடன்கள் அந்த மாதிரி. ஸோ ஆட் நியூ டெப்ஸ், நியூ ப்ரொவிஷன், டவுட்ஃபுல் டெப்ஸ், ஓல்டு ப்ரொவிஷனை லெஸ் பண்ணோம். அண்ட் தென் 2 டிஸ்கவுண்ட் அலௌடு. இங்கே டிஸ்கவுண்ட் அலௌடு வந்துட்டு இங்கே போடணும், ஏன்னா நம்ம அதை அலோவ் பண்ணுறோம்ல, ஸோ அதனால தான். அண்ட் தென் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ், அதையும் நம்ம இங்கே போடணும். ஓல்டு ப்ரொவிஷன் வந்து லெஸ் பண்ணணும். அண்ட் தென் இந்த சைட் கிரெடிட்டார் சைட் பார்க்கலாம். நான் இப்போ சொன்ன மாதிரி இங்கே கிராஸ் ப்ராஃபிட்டை வந்துட்டு நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும்னா வந்து வெறும் கிராஸ் ப்ராஃபிட் மட்டும்தான் இங்கே இருக்கும், அதை வச்சு தான் நம்ம ஈக்குவல் பண்ணுற மாதிரி வரும் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ராஃபிட்டை இங்கே போட்டுக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ட்ரேடிங் அக்கௌண்ட், அவ்வளோதான். ஸோ பை கமிஷன் ரிசீவ்டுனா இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பென்சஸ் தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த பக்கம் ஃபுல்லாக இன்கம் தான் இருக்கும். கமிஷன் ரிசீவ்டுன்றதுனால நம்மளுக்கு ஒரு இன்கம் தானே, ஸோ அதுதான். அண்ட் தென் இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட், கமிஷன் அக்ரூடு பட் நாட் எட் ரிசீவ்டு, அது வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்ட் ரிசீவ்டு, அண்ட் தென் ரெண்ட் ரிசீவ்டு இன் அட்வான்ஸு. ரெண்ட் ரிசீவ்டுனாலே நம்மளுக்கு அது ஒரு இன்கம் தானே, அந்த மாதிரி தான். ஸோ அண்ட் தென் ரெண்ட் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் இன் த சென்ஸ் நம்ம ரெண்ட்டை கொஞ்சம் அட்வான்ஸாகவே வாங்கியிருப்போம், ஸோ அதை நம்ம லெஸ் தானே பண்ணணும், அதுதான் இது. ஸோ இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அண்ட் தென் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், பை டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, பை நியூ ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டார்ஸ் மைனஸ் ஓல்டு ப்ரொவிஷன். ஸோ டெப்டாஸிங்கன்னா கிரெடிட்டாஸிங்க. அதே நேரத்தில் வந்துட்டு அந்த டைம் நான் எப்படி சொன்னேன்னா, அந்த இடத்துல கிராஸ் ப்ராஃபிட் அப்படி வரும், பட் இங்கே வரது பேர் வந்து நெட் ப்ராஃபிட். இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வந்தால் அது நெட் ப்ராஃபிட்டு, இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வந்தால் அது நெட் லாஸு. மோஸ்ட்லி ரொம்ப ரேராக தான் இந்த நெட் லாஸு கிராஸ் லாஸ் தான் வரும். ஒரே ஒரு டைம் கூட எப்பயாவது ஒரு சம்பளம் வர வாய்ப்பு, ஒரு சம்பளம் தான், ஆனால் அது கூட டவுட் ரொம்ப. அந்த மாதிரி தான் எப்பவுமே நெட் ப்ராஃபிட் கிராஸ் ப்ராஃபிட் தான் வரும். அண்ட் தென் கீழே ஒன்று போட்டிருக்கேன் பார், ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இதை வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போடணும். பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டலில் இதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போது பேலன்ஸ் ஷீட் தான் பார்க்க போகிறோம். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது வந்துட்டு பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் வந்துட்டு இது வரைக்கும் நார்மலாக வந்து காலம் டிவைட் பண்ணியிருப்போம், பர்டிகுலர்ஸ் ருபீஸ் பர்டிகுலர் ருபீஸ். பட் இங்கே என்ன பண்ணுன்னா இது பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ இது என்னென்னா வந்து பர்டிகுலர்ஸ் பதிலாக இங்கே லைபிலிட்டிஸ்னும் இங்கே அசட்ஸ்னும் போட்டுக்கணும். இந்த சைடில் வந்துட்டு அசட்னும், ரைட் சைடில் அசட்னும், லெஃப்ட் சைடில் லைபிலிட்டிஸ்னும் போட்டுக்கணும். ஏன்னா அசட் இந்த சென்ஸ் நம்மளோட சொத்துக்கள், லைபிலிட்டிஸ் இந்த சென்ஸ் அது ஒரு மாதிரி வந்துட்டு கடன்கள் அப்படின்னு சொல்லலாம். இது சொத்துக்கள், இது கடன்கள் அப்படி வச்சுக்கலாம் நம்ம.
ஸோ இப்போ வந்துட்டு லயபிலிட்டிஸ்ன்னு பார்த்தோன்னா கேபிட்டல். ஸோ இதுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது, இதுதான் இதில் வரணும், இதுதான் இதில் வரணும் அந்த மாதிரி. ஸோ இது ஒரு சிம்பிள் ஒரு இதுதான். இது கேபிட்டல் ஆட் நெட் ப்ராஃபிட் லெஸ் ட்ராயிங்ஸ். இது ஒரு ஃபார்முலா மாதிரினே வச்சுக்கோங்க, கேபிட்டல் ஆட் நெட் ப்ராஃபிட் லெஸ் ட்ராயிங்ஸ் அப்படின்ட்டு. பட் இங்கே ஆர் மைனஸ் நெட் லாஸ்ன்னு கொடுத்துருப்பாரு. நெட் ப்ராஃபிட்னால் ஆட் பண்ணணும், நெட் லாஸ்னால் லெஸ் பண்ணணும். எப்படினாலும் நெட் லாஸ் ஓவராலாக வரப்போகிறது இல்லை. ஸோ அதுதான் மைனஸ் ட்ராயிங்ஸ். அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணிக்கணும், இன்கம் டேக்ஸை லெஸ் பண்ணணும், தென் ஓவராலாக பண்ணி இங்கே அமௌண்ட் வரணும். இந்த கேல்குலேஷன் பண்ணி இந்த அமௌண்ட் இங்கே வரணும். அண்ட் தென் சண்டே கிரெடிட்டார் லெஸ் டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டார்ஸ் அது போடணும். அதுக்கப்புறமா லோனு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை ஆட் பண்ணி போட்டுக்கணும். அண்ட் தென் அவுட்ஸ்டாண்டிங், இப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வரும்ல, அது கூட பேலன்ஸ் ஷீட்டில் வரும். இங்கே பாருங்க, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், இதெல்லாம் வந்து லயபிலிட்டி லிஸ்ட்டில் வரும். அசட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் இன் பேங்க், சன்ரி டெப்டார்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம கையில் இருக்கிறது. ஸோ அதெல்லாம் தான் இங்கே வந்து பேட் டெப்ஸ்னால் லெஸ் பண்ணணும், டவுட்ஃபுல் டெப்ஸ் அதையும் லெஸ் பண்ணணும், டிஸ்கவுண்ட்னால் அதையும் லெஸ் பண்ணணும். அண்ட் தென் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் நான் எப்படி மைனஸ் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் வெறும் டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் அப்படின்னு போட்டு 100 ருபீஸ்னால் அந்த 100 ருபீஸை மட்டும்தான் போடணும். பட் அசட் அப்படின்ற இடத்துல வரும்போது மட்டும் இப்போ லேண்ட் ஒரு 1000 ருபீஸ்னால் கீழே மைனஸ் டெப்ரிசியேஷன் போட்டு 1000லேருந்து 100 லெஸ் பண்ணி 900 அப்படின்னு போடணும் இங்கே. அண்ட் தென் பிளான்ட் அண்ட் மிஷினரி டெப்ரிசியேஷன், ஃபர்னிச்சர் டெப்ரிசியேஷன், குட்வில் ரிட்டர்ன் ஆஃப், குட்வில் ரிட்டர்ன் ஆஃப். குட்வில்னால் வந்துட்டு அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல பேர், இவங்களாம் நல்லா பண்ணுவாங்கப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை, அதுதான் குட்வில். ஸோ அது ஒரு சில நேரத்தில் குறைய வாய்ப்பு இருக்குல்ல, அதுதான் இது, அதுதான் இதை மைனஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் க்ளோசிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கும் நம்மளோட சொத்து தானே, அந்த வருஷத்தோட கடைசியிலே உள்ள ஸ்டாக் நம்மக்கிட்ட இருக்குது, அது நம்மளோட சொத்து அப்படி தானே வரும். ஸோ அதனால தான் க்ளோசிங் ஸ்டாக்கை வந்துட்டு இங்கே காட்டுறோம். அண்ட் தென் இங்கே எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், லைபிலிட்டிஸ் வருது, அது மாதிரி ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸும் அக்ரூடு கமிஷனும் வந்துட்டு அசட்டில் வரும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டில் இங்கே ஈக்குவலாக ஆகணும், டேலி ஆகணும், அதுதான் விஷயம். ஆனால் அந்த நெட் ப்ராஃபிட் க்ராஸ் ப்ராஃபிட்னால் எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு போட்டிங்க, பட் இங்கே டேலி ஆகணும். இங்கே 1 lakh வந்ததுன்னா இங்கேயும் 1 lakh தான் வரணும். அப்படி வரலன்னா உள்ளே நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம், அவ்வளோதான். அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். பட் ஒரு சிலது நம்ம பேலன்ஸ் பண்ணாமல் விட்டுருப்போம், அதுக்கு ஒரு மார்க் 2 மார்க் அப்படி குறைப்பாங்க. ஏன்னா நம்ம மொத்த ப்ராப்பர்ட்டிஸும் கரெக்டாக போட்டிருக்கோம், இந்த சென்ஸ் நம்மளே வந்து மிஸ் பண்ணியிருப்போம். அதுக்காக வந்துட்டு ஒரு மார்க் 2 மார்க் வேணால் குறைக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பேலன்ஸ் ஆகலைன்னா நம்ம கொஞ்சம் பயப்பட வேணாம். 1 மார்க் 2 மார்க் குறைப்பாங்க. பட் பேலன்ஸ் ஃபுல்லாக பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் மார்க் 20 மார்க்ஸ்னால் 20 மார்க்ஸ் போட்டுருவாங்க, 15னா 15 ஃபுல் மார்க்ஸ் போட்டுருவாங்க அப்படி. ஸோ நம்ம இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், பேட்டர்னை ஈஸியாக போட்டுடலாம். ஐ திங்க் நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டட்டாஸ்.